பாஜக அரசின் சாதனை விளக்க கூட்டத்தில் இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டதை போன்று தாவேகவும் செயல்படுகிறது என மாநில செயலாளர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். திருப்பத்தூரில் பாஜக மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் இன்று நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டார். அப்போது நிருபர்கள் சந்திப்பில் அவர் கூறியது, பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்து இன்றுடன் 4444 நாட்கள் ஆகிறது. இதன் மூலம் அதிக நாட்கள் பிரதமராக இருந்த பெருமை மோடி அடைந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்ததில்லை. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்ய முடியாத சாதனைகளை பிரதமர் மோடி செய்து முடித்துள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. ஆயிரக்கணக்கானோர் இருந்தனர். அதனை காங்கிரஸ் ஆட்சியில் தடுக்க முடியவில்லை. பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமர் திட்டத்தில் இலவச வீடு கட்டிக் கொடுக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை கௌரவ நிதி வழங்கப்படுகிறது. எல்லா வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடத்தில் இருந்தது. மோடி தலைமையிலான ஆட்சியில் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து அணு ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியா வளர்ந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பதாக தாவேக அரசு கூறியது. ஆனால் திருப்பத்தூரில் இதுவரைக்கும் எந்த கடையும் மூடவில்லை. திமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் இவர்கள் பின்பற்றுகின்றனர். அதேபோல இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டதை போன்று தாவேகவும் செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் தண்டாயுதபாணி, மாநில எஸ்டி பொதுச் செயலாளர் பண்பு, மாவட்ட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், மாவட்ட துணைத் தலைவர் அன்பழகன், ஒன்றிய தலைவர்கள் சிலம்பரசன், ஜெகநாதன், ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். பாகிஸ்தான் கொண்டு போனான் ஏன்னு கூட கேட்கறதுக்கு அந்த காலத்தில் சக்தி இல்லாத ஒரு பிரதமரா அன்றைய காங்கிரஸுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இருந்தார். ஆனால் நரேந்திர மோடி, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் செந்தூர் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்து, காரணம் என்ன, நம்மளுடைய பெண்களுடைய சுற்றுலா போனவங்கள காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா போன அதை படுகொலை செய்யப்பட்டார்கள். மத ரீதியாக கேட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. போய் நரேந்திர மோடிகிட்ட சொல்லுன்னு சொல்லி பண்ணாங்க. அதனுடைய விளைவாக நாம் ஆரம்பித்தோம், ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தோம். பாகிஸ்தான் சின்ன பின்னமாயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவனால் எழுந்து நிற்க முடியல. எங்கெல்லாம் அவனுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் நாம் கொண்டு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு முதல் முறையாக பாரத நாடு நாம் திருப்பி அடிச்சிருக்கிறோம். திருப்பி அடித்தது மட்டும் இல்லை, அவனால் திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு நாம் அடிச்சிருக்கிறோம். ஒரு வீரத்தை காமிச்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் பாரத நாடு உலகத்திலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து நாம் தளவாடங்கள் நாம் பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், வாங்கியிருப்போம். இராணுவ தளவாடங்கள் முழுக்க ஒரு காலத்தில் நாம் வாங்கியிருப்போம். இன்றைக்கி உலக நாடு மத்தியில் நாம் இராணுவ தளவாடம் விற்கிறோம். கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேலே நாம் விற்றுருக்கிறோம். அது அமெரிக்காவுக்கும் விற்றுருக்கிறோம், ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1,30,000 கோடி ரூபாய்க்கு நாம் இன்றைக்கி இராணுவ தளவாடங்களை விற்கிற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோம். இதுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய காலத்தினுடைய வளர்ச்சி. அது மட்டும் இல்லை, ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம். 12 ஆண்டு காலம் நரேந்திர மோடி 12 வருஷம் ஆச்சு வந்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் வாங்குறதுனா எவ்வளோ ஊழல், ஒரு கேஸ் ஏஜென்சி வாங்குறதுனா எவ்வளோ ஊழல், ரயில்வேல கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனா எவ்வளோ ஊழல், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வாங்குறதுனா எவ்வளோ ஊழல், பேங்க்கில் உத்தியோகம் வாங்குறதுனா எவ்வளோ ஊழல், பல ஆயிரம் பல 100 கோடிகள் வந்து போயின்ற சூழ்நிலை. இன்றைக்கி எந்த இடங்கள்லையும் ஒரே ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட இன்றைக்கி இல்லை. 12 வருஷமாச்சு. பாரத பிரதமர் மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை, மற்ற மத்திய அமைச்சர் மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட 22 மாநிலங்களில் பிஜேபி கூட்டணியும் ஆட்சி நடக்குது. அங்கேயும் குற்றச்சாட்டுகள் கிடையாது. நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாம் சொல்லியிருக்கிறோம், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பாரத நாடு முழுவதும் மதக்கலவரம் இல்லாத, ஊழல் இல்லாத, வறுமை இல்லாத ஒரு நாங்கள் உருவாக்கும்னு சொன்னோம். உருவாக்கியிருக்கிறோம். 370 காஷ்மீரில் ஒரு காலத்தில் தெரியும், காஷ்மீருக்கு போக முடியாது, அங்கே துப்பாக்கி சூடு தான் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி சினிமா ஷூட்டிங் நடக்குது. இன்றைக்கி 370 எடுத்தாக்கா பாரத நாடு முழுவதும் ரத்தாறு ஓடுனாங்க. ஒன்றும் கிடையாது. 370 எடுத்தாச்சு. இன்னைக்கு காஷ்மீர் நல்லா இருக்குது. அதே மாதிரி அயோத்தியில் ராமனுக்கு அது ஒரு அவமான சின்னமாக நினச்சிட்டு இருந்தோம். அந்நிய படையெடுப்பாளன் அதை இடித்து தரமட்டமாக்கப்பட்ட இந்துக்களுடைய பாரத நாட்டினுடைய தன்மான சின்னமாக இருக்கக்கூடிய அயோத்தி ராமனுக்கு நாங்கள் ஆட்சி வந்தாக்கா நாங்கள் ஆலயம் அமைப்புன்னு சொன்னோம். ஆலயம் அமைச்சிருக்கிறோம். எப்படி அமைச்சிருக்கிறோம்? அது கூட சட்ட ரீதியாக கோர்ட்டு என்ன சொல்லிச்சியோ
நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை வச்சு நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை நாம் கட்டிருக்கிறோம். அந்த 370 எடுத்திருக்கிறோம். அயோத்தியில் ராமன் கோயில் கட்டிருக்கிறோம். ஏழைகளுக்கு நீ நிறைய பண்ணிருக்கிறோம். விவசாயிகளுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விவசாயிகளுக்கு மாதம் ஒரு வருடம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் இன்னைக்கு நாம் கௌரவ நிதி கொடுக்குற ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம். ஒவ்வொரு வருஷமும் நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 4 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க அக்கௌண்ட்டில் எந்த விதமான சிங்கிள் நையா பைசா ஊழல் இல்லாமல் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் சேருது இன்னைக்கு. அது மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய திட்டங்கள். அது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச வீடு கட்டி கொடுக்கறது. மோடி திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் இருக்குது. அதில் கீழக்கிறவன் எவனா 1-2 ஊழல் பண்ணலாம். ஆனால் மோடி அரசாங்கம் பண்ண கிடையாது. எல்லாருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இலவச வீடு திட்டங்கள் நாம் கொடுத்துட்டுருக்குறோம். கழிவறைகள் இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில். பாரத நாடு முழுவதும் போனீங்கன்னாக்கா எல்லா இடங்கள்லையும் கூட நம்மளை கேலி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி பேச முடியாது. இலவச கழிவறைக்கு நம்ம பணம் கொடுத்துட்டுருக்குறோம். மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக கொடுத்துட்டுருக்குறோம். இலவச வீடு கொடுத்துருக்குறோம். இலவச எரிவாயு கொடுக்குறோம். பெண்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால கேட்ட உடனே அத்தனை பேருக்கும் இலவச எரிவாயு கொடுக்குற ஒரு அரசாங்கமாக நம்ம அரசாங்கம் வந்திருக்குது. இலவச எரிவாயு மட்டும் இல்லை, இலவச வீடு மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிலோ அரிசி ஏழைகளுக்கு அத்தனை பேருக்கும் கொரோனா காலத்திலிருந்து சிங்கிள் நையா பைசா கூட வாங்காமல் எல்லா குடும்பங்களுக்கும் 20 கிலோ அரிசி இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டுருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துட்டுருக்குது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள். ஜல்ஜீவன் திட்டம். இன்னைக்கு ஜல்ஜீவன் ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாருடைய வீட்டுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேப்பத்து இருந்தால் குழாவில் தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறது மத்திய அரசாங்கம். 100 நாள் வேலை திட்டம் இருந்தது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு மாற்றி 125 நாளாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய ஏழைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்துருக்கிறோம். இலங்கை தமிழர் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காலத்தில் இலங்கை தமிழர் போகையுடைய எத்தனை பேர் சுட்டுருக்குறாங்க, எத்தனை பேர் செத்துருக்குறாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கு தண்டனை 5 பேருக்கு கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் எந்த நாட்டிலும் விடுதலை செய்ய மாட்டான். நாம் உடனடியாக விடுதலை பண்ணி வந்துருக்கிறோம். இப்படி உலக நாடு முழுவதாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. 11வது இடம் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் 11வது இடம். இன்னைக்கு 4வது இடத்துல இருக்கிறோம். நம்ம பொருளாதாரத்தில் உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பெரிய மாற்றம். ஒரு காலத்தில் கிண்ட கேலி பண்ணுவோம். துப்பாக்கி முதல் தோட்டா வாங்குறதா இருந்தாலும் கூட நாம் வெளிநாட்டில் வாங்குறது போய் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். முதல்ல சொன்ன மாதிரி உணவு இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இன்னைக்கு எத்தனையோ நாடுகளுக்கு பாரத நாட்டிலிருந்து உணவு ஏற்றுமதி செய்யப்படுது. உணவு இறக்குமதி நம்ம பண்ணலை. இப்படி தொடர்ந்து எல்லா விதமான வளர்ச்சியும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி 2014 சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவர், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு இத்தனை திட்டங்கள் சொல்லினே போனால் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அதனால இந்த திட்டங்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். புதியதாக பொறுப்பேற்றுள்ள அரசு உங்கள் மத்திய அரசினுடைய சார்பில் 6 சிலிண்டர் வருடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சாத்தியக்கூறு இருக்கு? இந்த 6 சிலிண்டர் வந்து மத்திய அரசு தான் ஒப்புதல் கொடுத்தாதான் வந்து அந்த சிலிண்டர் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். எதன் அடிப்படையில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்றது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக எல்லா பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக போகலான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அரசாங்கம் பண்ணலை. இதே காலகட்டத்தில் தான் நாங்கள் மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுவேந்து அதிகாரி ஜெயிச்சிருக்கிறார், முதலமைச்சராக இருக்கிறாரு. வந்த உடனடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் எல்லா பேருந்துகளிலும் இன்றைக்கி இலவசமாக போகலாம். பெண்கள் அத்தனை பேருக்கும் எங்கே வேணாலும் போகலாம், இலவசமாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இவர் வந்தவொடனே நான் 2500 கொடுக்குறேனார். எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேனார். மத்திய அரசில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் வேலை பண்ணக்கூடிய பெண்கள் தவிர மற்ற அத்தனை மகளிர்களுக்கு நாங்கள் வந்து 2500 தரோம். நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாநிலத்தினுடைய சுவேந்த அதிகாரி மேற்கு வங்காளத்தில் ஜெயிச்ச உடனே இன்னைக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு உடனே கொடுத்துருக்கிறார். ஏன் இவரால் கொடுக்க முடியல? இவர் பொய் சொல்லி வந்தார். சிலிண்டர் அவரால் கொடுக்க முடியல. அவர் சொன்னதும் செய்யலை, சொல்றதை அவர் செய்யலை. ஒரு பொம்மை முதல்வராக தான் செயல்படுறாரு, அதுக்கு பின்னாடி ஒரு லாட்டரி கும்பல் செயல்படுது அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச. ஆதவ அர்ஜுனா யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்சது லாட்டரி அதிபர் தானே. அவர் லாட்டரி விற்கிறது தானே. அந்த காசு தானே இப்போ போயிட்டு இருக்குது. பல கட்சி மாறி வந்தார், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி இதில் இருந்தார், அவர் விடுதலை சிறுத்தையில் இருந்தார். அப்படி பல கட்சி மாறி வந்திருக்கிறாரு. அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தானே, இல்லைன்னு சந்தேகம் கிடக்குது. சட்ட ஒழுங்கு எப்படி சார்? சுத்தமாகவே இல்லையே. ஏற்கனவே இவங்க தானே சொன்னாங்க. இவர் தான் பாட்டு பாடினாரு, 10 ரூபா பாட்டிலுக்குனாரு. இன்னைக்கு 20 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறாங்க. ஒயின் ஷாப் ஒழிக்கிறனாரு. எனக்கு தெரியல எந்த ஒயின் ஷாப் திருப்பத்தூர் ஏன்னா போய் எடுத்துருக்காங்களா கடைங்க? இல்லை.
ஒரு கடையும் எடுக்கல, எல்லா ஒயின் ஷாப் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஆமாம், டிவிக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா முன்ன இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப மோசமாக போகுது. அதை சொன்னால் என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்துக்கிறாங்க, 6 மாதம் நேரம் கொடுக்குறாங்க. எதுக்கு நான் 6 மாதம் கொடுக்குறது? 6 மாதத்துக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாதம் என்ன சொல்கிறது, குற்றம் கூட சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தான் வந்து இப்போ தாவேக அரசு செயல்பட்டு வருது. ஆமாம், திமுக கொண்டு வந்த திட்டம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்தி எதிர்ப்புன்றது இவங்களும் பண்ணுறாங்க. கயிறு கட்டினா தப்புன்றாரு. திமுக என்ன வந்து இந்துக்களுக்கு எதிராக இருந்ததோ அந்த நாட்டுக்கு நீட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் இவரும் அப்படி தான் இருக்கிறாரு. சார், இப்போ ராகுல் காந்தி பல முறை வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் மேலே குற்றம் சொல்லியிருக்காரு. அந்த இந்திய மாலுமி இறந்ததுக்காக ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல. அமெரிக்காவுடைய சொல் பேச்சை கேட்டு கச்சா எண்ணெய் ரஷ்யாவில் வாங்க பயப்படுறாரு. எதாவது அமெரிக்காவுக்கு இவர் அடிப்படைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு ராகுல் காந்தி. உங்களுடைய இதை வந்து எண்ணெய் விலைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் விலை உயர்வு இருக்குது, இப்போ 444 சாதனைன்னு சொல்கிறீங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லி தான் இருக்கார் ராகுல் காந்தி. இதுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? உலக நாடு முழுவதும் எத்தனையோ நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லை, பல நாடுகளில் வந்து இயங்காமல் இருக்குது. இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் வந்து டீசல் விலை பெட்ரோல் விலை ஏறி போயிருக்குது. அரசாங்கம் நடத்த முடியல. பாரத நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பெண்கள் ரோட்டில் வந்து முதல்ல தூண்டி விட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தூண்டி விட்டாங்க. யார் தூண்டி விட்டது? ராகுலாம் தூண்டி விட்டாங்க. சிலிண்டர் கிடைக்காது, கேஸ் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் பெட்ரோல் பங்கு போனாங்க. 1 நாள் 2 நாள் போனாங்க. 3ஆவது நாள் பார்த்தாங்க எல்லா பெட்ரோல் பங்க்லையும் எவ்வளோ வேணாலும் பெட்ரோல் கிடைக்கும், டீசல் கிடைக்கும், எந்த விதமான பற்றாக்குறையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ரஷ்யாவிலேருந்து டீசல் அதாவது குரூட் இறக்குமதி பண்ணி தான் இருக்கிறோம். அமெரிக்கா சொல்கிறது நாம் கேட்கறது இல்லை, நாம் சொல்கிறது தான் இன்றைக்கி அமெரிக்கா கேட்குற நிலைமையில் இருக்குது. ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லுவீங்க அமெரிக்காவினுடைய இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொன்னால் ஒரு முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றார் பாரத பிரதமர். நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலன்னு சொல்கிறார். பாகிஸ்தானில் யுத்தம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? அமெரிக்கா பேச்சை நம்ம கேட்டோம் இல்லையே. இவர் தூண்டி விடுறாரு, எதிர்கட்சிக்காரன்றதால் தூண்டி விடுறாரு. அவருக்கு யார் மேலே தப்பு? குற்றம் என்ன? தீவிரவாதி யாராவது பாதிக்கப்பட்டா ரோட்டில் வந்து கூசல் போடுவார். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர், 44 பேர் செத்தானாங்க. எத்தனை பேர் செத்தாங்க காஷ்மீரில்? அப்போ இவர் என்ன பற்றி பேசினாரா? பேசலையே. எத்தனை தவளை குண்டு வெடிச்சிருந்தாங்களே, அப்போல்லாம் இவர் பேசலையே. இவர் பிரச்சனை என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய தூண்டி விடணும். யாரை தூண்டி விடணும்? தீவிரவாதிகளை தூண்டி விடணும். மத ரீதியான கலவரத்தை உண்டு பண்ணணும். இதான் அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணியிருந்தவங்க பண்ண முடியலன்றது தான் பிரச்சனை. அதனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுறது எதுவுமே உண்மை இல்லை. தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகவின் பி டீம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? பி டீம் வந்தால் எங்கள் ஆளுங்கிட்ட அமித்ஷாவை பார்க்கலையே அவர். உங்களுக்கு தெரியாது? அது உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியல. என்ன காரணம்? பிஜேபியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அதான் அது தெரியல எனக்கு. எனக்கு அந்த கேள்விதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. இது ஒரே அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதோடு இப்போ எத்தனை பேர் மாவட்டத்தில் விலகிருக்காங்க? திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? எங்க எல்லா இடத்துலையும் நான் சொல்றதா, பிஜேபின்றது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது தேசத்துக்காக நாங்கள் வந்தது. அடல் பிகாரி வாஜ்பாயாக இருந்தாலும், அத்வானியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரே கோஷம் தான் போடுவோம். பாரத் மாதாவுக்கு ஜெயின் தான் சொல்லுவோம். பாரத மாதாவுக்கு வாழ்கன்னு சொல்லுவோமே தவிர எங்கள் வாயால் நாங்கள் வேறு யாரையும் ஜெய் போட்டதே இல்லை. பாரத் மாதாவுக்கு ஜெய் ஏன் போடுறோம்? அந்த நாடு முக்கியம். நாட்டுக்கு அப்புறம் தான் கட்சி, கட்சிக்கு அப்புறம் தான் தனி மனிதன். முதல்ல என் கட்சி நாடு, 2வது கட்சி, 3வது தனி மனிதன் நினைக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க நாங்கள்லாம் அப்படி தான் வந்திருக்கிறோம். யார் இருந்தாலும் யார் போனாலும் கூட எந்த விதமான பாதிப்பும் பிஜேபிக்கு வராது. 1989 2 பாராளுமன்ற உறுப்பினரோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு 22 மாநிலங்களை நாங்களும் கூட்டணி ஆட்சி பண்ணுறோம்னா எந்த விதமான சமரசத்துக்கு இங்கே இடம் இல்லை. யார் போனாலும் போகிறதில்ல, போகலை. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற நபர் வந்து பல்வேறு கோயில்களை, நீங்களும் இந்து அமைப்புகள் ஒன்றாக இருக்கீங்க, இப்போ கோயில்களை போய் ஆய்வு பண்ணி எல்லாம் மேற்கொண்டாரு. அந்த ஆய்வு பணியில் போயிட்டு முறுக்கு சரியில்லை, நிப்பேட்டு சரியில்லை அப்படின்றாரு. இது பார்த்தீங்கன்னா சார் அது இப்போ இது அதனுடைய டேட் போடல அப்படின்றது. அதே போல ஊழலை ஒழிக்கிறேன்றாரு. அங்கே இருக்கிற திருச்செந்தூர் கோயிலெல்லாம் போயிட்டு நான் மறைமுகமாக போயிட்டு பணத்தை கொடுத்து இவரே பணத்தை கொடுத்து ஆய்வு பண்ணுறாரு. ஒரு பணத்தை அவர் கொடுக்குறதே ஃபஸ்ட்டு தப்பு தானே? கரெக்டு தான். அது உங்களுக்கு ஏற்கனவே அவங்க என்ன ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அதான் போட்டுருக்குறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு நாம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கொஞ்ச நாள் கொடுக்கலான்றதுனால நாமளும் கொஞ்சம் 1 2 மட்டும் முக்கியமான குற்றங்களை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த சின்ன சின்ன குற்றங்கள் இது வரக்கூடிய காலங்களில்
நம்ம தலைவர்கள் பேச ஆரம்பிப்போம். சேலத்துல வந்து சொல்லுங்க. சேலத்துல வந்து ஒரு தாவேகா நிர்வாகி வந்து பல பெண்களை வந்து ஆபாசமா வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா வந்து ஒரு தாவேகாவுடைய முக்கிய பொறுப்பாளரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல இவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான எப்படி சார்? இது எல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் கேட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே அதுதான் கண்டிக்குது. பெரிய தப்பு. எந்த பெண்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசல யோகி அரசாங்கம் நடக்குது. ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தால் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாவோ தெரிஞ்சாவோ அடுத்த நிமிஷத்துல தப்பு பண்ணவனை என்ன வேணாலும் என்கவுண்டர் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் அரசாங்கத்துக்கு வந்து இப்ப தவறான அரசாங்கத்தினுடைய சூழ்நிலையை மாற்றணும். அவங்க தான் மாற்றணும். கல்வி அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அந்த கப்பான் கட்சி, ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நீட் வந்து பல முறை இது மாதிரி கேள்வித்தாள் வினாத்தாள் இருக்கு. மத்திய அரசாங்கத்திலேயே எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க நீட்டை ரத்து பண்ணணும்னு சொல்லி. மத்திய அரசாங்கத்தில் தமிழ்நாடு பாஜக சார்பில் நீட்டை ரத்து பண்ண சொல்லியும் நீங்களும் பல முறை கேள்வி வச்சிருக்கீங்க. சட்டசபையிலையும் தீர்மானம் கொண்டு வந்து நீங்க ஆதரவு தெரிஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து இல்ல நீட்டை பொறுத்தவரை நாம அப்படி எதுவும் ஆதரிக்கல. நம்ம வந்து நீட்டு வேணும் தான் சொல்லியிருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்க கருத்து கேட்டீங்கன்னா பெண்கள் அதாவது மாணவர்கள் மத்தியில் கேட்கணும். கேள்வித்தாள் வினாத்தாள் இல்ல அதை நான் சொல்லி முடிச்சிடறேன். நீட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா உதாரணம் இப்ப பார்த்து உங்களுக்கு தெரியும். அது பெட்ரோல் பங்காக இருந்தாலும் கேஸ் ஏஜென்சியாலும் நம்ம என்ன குழுக்கள் முறையில் கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா ஊழல் சொல்கிறாங்களா? இல்லை. அதே மாதிரி நீட்டுன்றது இந்தியா முழுக்க நடக்கும் போது 1-2 விஷயங்கள் நடக்கிறது எல்லா காலத்திலும் நடக்குது. அதை வந்து நாங்கள் சரி பண்ண முடியுமே தவிர அது இல்லைன்னு பண்ண முடியாது. நீட் இல்லைன்னு சொல்ல முடியும். நீட் இருக்கிறதுனால தான் சாதாரண ஆட்டோ ஓட்டுற அவருடைய குழந்தையும் இன்னைக்கு படிக்கிறாங்க. ஒரு பரோட்டா மாஸ்டர் குழந்தையும் படிக்குது. நம்ம ஏழை கிராமத்தில் இருக்கிற எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நீ நீட்டு படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீட்டு வந்ததுனால தான். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பல ஆயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிறவன் அவனுடைய குழந்தைங்க தான் படிச்சுட்டு இருக்கும். அதனால அது கட்டாயம் வேணும். இது தப்பு நடக்கலை, 1-2 நடந்த உடனே கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் வந்து அதை மாத்துறதுக்கான எல்லா வேலையும் மாத்திருக்கிறோம். டிவிக்கு வந்து கட்டமைப்பு இல்லாத அரசு செயல்படுறதாகவும் அங்கங்க வந்து தொண்டர்கள் போய் ஆய்வு பண்றதாகவும் அது ஒரு விமர்சனமா பேசப்படுது. இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பே இல்லாம சிஎம் டெல்லி போயும் எந்த பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படாது பெரிய சர்ச்சைக்கு ஏற்படுத்தியது. அப்புறமா வந்து திருச்சியில மாநாட்டிலையும் பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து புறக்கணிக்கப்பட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்புங்க. அதாவது அவர் சொன்னது தானே. எல்லாரும் சொல்றது என்ன, பத்திரிகைன்ற சுதந்திரம்ன்றது என்ன, எல்லா காலத்திலையுமே யாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் கூட 4 தூண்ல மிக முக்கியமான தூண் பத்திரிகை தூண் சொல்றேன். ஏன்னா மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்பேற்பட்ட இடத்துல அவர் பேசணும், அவர் சொல்லணும். அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் தப்பா ரைட்டான்றதை புரிய வைக்கணும் மக்கள்கிட்ட. அவர் புரிய வச்சா மட்டும்தான் நல்லதும் கூட. எல்லாருமே தானே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர்கள் இருந்தாலும் சரி, இன்னால் எல்லாருமே சொல்றாங்களே, சந்திக்கிறாங்களே, சந்திக்காத யாரும் இல்லை. அவர் சந்திக்கலன்னா அது அவங்கள தான் கேட்கணும். நம்ம என்ன சொல்றது? மும்மொழி கொள்கையில வந்து இந்த பணம் ஒன்று மத்திய அரசு வந்து தமிழக அரசு வழங்காது இருக்கு. இப்போ கூட போய் முதலமைச்சர் அவங்க கிட்ட வச்சிருக்காரு ஏதாவது பணத்தை விடுவிக்கணும்னு சொல்லி. பாஜக சார்பில் ஏதாவது விடுவிக்கிறதுக்காக கண்டிப்பா கட்டாயம் மத்திய அரசாங்கங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் மும்மொழி கொள்கைன்றது. நாம தெளிவா சொல்றேங்க. நீ என்ன விருப்பம், உதாரணமா திருப்பத்தூர் பகுதி வச்சுங்களேன். திருப்பத்தூர் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நாற்றம்பள்ளி எல்லாம் தெலுங்கு நிறைய இருக்கு. நீ தமிழ் கத்துக்கோ, இங்கிலீஷ் கத்துக்கோ, தெலுங்கு கத்துக்கோ. ஒசூர் போனீங்கன்னா நல்லது. ஒசூர் தலி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட கன்னடா கத்துக்குங்க, தமிழ் கத்துக்குங்க, ஹிந்தி இங்கிலீஷ் கத்துங்க. நம்ம ஹிந்தின்னு சொல்லலையே. ஏதாவது இல்ல இந்தியன் மும்மொழி கொள்கை 3ன்னா நீங்க கிடையவே கிடையாது. இல்ல தப்பு. யார் போட்டது? எந்த அரசாணை வந்திருக்கு? இல்லவே இல்லை. இல்ல சமஸ்கிருதத்தை பத்தி எந்த இடத்துலயும் சொன்னதுமே இல்லை, சொல்லவும் மாட்டோம். என்ன பண்றது? அப்படி ஒரு விவசாய மந்திரி நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விளையாட்டு மந்திரி கொண்டு வந்திருக்கிறோம். விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறான்னு ஒரு நாளாவது போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பல ஆயிரம் கோடி ரூபாய் போல சொல்றது நடக்கக்கூடிய ஈஸியாக வரக்கூடிய ஒரு லாட் ஏரியாவில் இருக்கிறவருக்கு போயிட்டு விவசாயி பற்றி என்ன தெரியும்? விவசாயம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். பாம்பு கடியும், என்ன மாதிரி கஷ்டங்கள், மின்சார பற்றாக்குறை. இன்னைக்கு பாருங்க எல்லாத்தாலும் மின்சார பற்றாக்குறை. இதெல்லாம் மீறி விவசாயம் பண்றதுன்றதே கஷ்டம். அவர் கேலி பண்றாருன்னா அவரை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? வாக்குறுதி கொடுத்திருக்காரு சார், விவசாயிகளுக்கு வந்து தள்ளுபடி பண்றோம் அனைத்து கடன் சொல்லிட்டு. ஆமா, இப்போ வந்து பாரபட்சமின்றி வந்து அதாவது வந்து 5000 10,000 அந்த மாதிரி தான் வந்து கம்மி பண்றேன்னு சொல்றாங்க சார். அது வந்து கிட்டத்தட்ட அண்ணா தெரியும் உங்களுக்கு, மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பட்னாவிஸ்
தேவேந்திர பட்னாவிஸ் அவங்க 35,500 கோடி ரூபாய், 1 கோடி 2 கோடி இல்லை, 35,500 கோடி ரூபாவை ஒட்டு மொத்தமாக எல்லா விவசாயிகளுக்கும் அந்த கடனை உடனே தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. அங்கே முடியுது, எங்கே முடியல? இவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சொல்கிறார் நான் வெள்ளை அறிக்கை கொடுக்க போறேன், உனக்கு முன்னாடி தெரியாதா? என்ன நிலவரம் தெரியாதானே? ஊருக்கு இவர் தானே பேசினாரு, எத்தனை லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் நடந்து நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இப்போ தெரியாமல் போயிடுச்சு? அப்போ தெரியாமல் போயிடுச்சு, இப்போ மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? சொல்கிறது யார் வேணாலும் சொல்ல, செயல்படுத்தணும் இல்லை. கட்டாயம் விவசாயிகளுடைய கடனை உடனடியாக கட்டாயம் ரத்து பண்ணணுங்க. தமிழகத்துக்கு வந்து நிறைய தொழில்துறைகள், இப்போ அவர் வந்து குறிப்பாக பரந்தூரை வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய போராட்டமே பரந்தூர் விமானத்துக்காக, விவசாயிகளுக்காக சொன்னார். ஆனால் இப்போ அந்த பரந்தூர் விமான நிலையம் பட்டு, அதே போல இதில் ஒசூரில் வந்து ஒரு விமான நிலையம் எல்லாமே வருது, எல்லாமே கை மாறி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற நிதி அமைச்சரும் முதல்வர் என்னதான் பண்ணுறாங்க? ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே எல்லா தலைவரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் கொடுக்கணுன்றதுனால நாமளும் திரும்ப அந்த பல கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். மாநில அரசாங்கத்தை பற்றி பல விஷயம் சொன்னேன். இது இன்னும் கூட கொஞ்சம் டீப்பாக போகணும். இன்னும் அவங்க இதை பற்றி சொல்லலை. அவங்க பரந்தூரை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் அவங்க எதுவும் கொண்டு வரல. இன்னும் இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொல்லும் போது அதை பற்றி நம்ம பேசலாம். இருக்குது இல்லைன்னு சொல்லும் போது நம்ம அதை பற்றி பேசலாம். நல்லா இருக்கும். சரி சார், ஓகே. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, மகிழ்ச்சி.